சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. திருமணத்தை பத்தி ஜாதகம் போட்டு அந்த திருமணம் எப்ப நடக்கும், நடக்குமா நடக்காதா, அல்லது திருமணத்துல எந்த மாதிரி அமைப்புகள் எந்த திசையில வரும், அவங்க கூட பிறந்தவங்க எப்படி, அப்படியெல்லாம் பல இடங்களில் உதாரண ஜாதகங்களை போட்டு இந்த மாசம் இந்த வருஷத்துல திருமணம் நிச்சயம் நடக்கும்னு சொல்லி பல திருமணங்களை அதே மாதிரி நடத்தி வைத்த ஒரு நபர். அப்ப இந்த திருமணம் சார்ந்த கேள்விகள், திருமணத்தை பற்றினதான விவரங்களை ஐயாட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் உதாரண ஜாதகங்கள் போர்டுல போட்டு தான் சொல்லுவாரு. அதை நீங்க குறிப்பு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது யூடியூப் நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்கும், அகத்திய ஜோதிட இதுல வந்துகிட்டு இருக்கும், அதுல பார்த்தும் நீங்க பயனடையலாம் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். இப்ப மேடை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். வணக்கம், என் பேரு துரைசாமி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 25 வருஷமா ஜோதிட துறையில் இருக்கிறேன். அந்த ஜோதிட துறையிலிருந்து நம்ம இனத்தை எல்லாரும் பல விதத்துல பலன் சொல்றாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், ஏதாவது ஒன்றைய மட்டுமே கடைபிடிச்சு அதுக்கான பலனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் திருமண காலம் மட்டுமே குதிரை கொம்பாட்டு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனால் திருமணம் மட்டும் தடையாகி போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது நான் நிறைய குருமார்கிட்ட, நிறைய ஜோதிடர்கிட்ட ஜோதிட புத்தகங்கள் இதையெல்லாம் வாங்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அந்த எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்கள்லாம் திருமணம்னா 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி, களத்திரக்காரகன் சுக்கிரன், செவ்வாய், இதை வச்சு தான் பலன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஆனால் அதை வச்சு பல ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஏதோ 1-2க்கு வந்ததை தவிர ஆனால் துல்லியமாக ஒரு ரூல்ஸ் சரியாக படலை. அப்போ நானும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அன்றாடம் வணங்குற சிவபெருமானின் அருளால் எனக்கு கிடைச்சது அந்த திசா புத்திகள் மூலமா தான் ஒரு சம்பவம் நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அப்போ எந்த திசையில் ஒருவருக்கு ஒரு நல்ல கெட்ட விஷயமோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கும் போது அந்த திருமணத்துக்கு மட்டுமே நான் ஆராய்ச்சி பண்ணும்போது 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி பல ஜோதிடர்களுக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். அதை பலரும் ஆமோதிச்சு அதை பார்த்து இப்போ இந்த கருத்தரங்கத்தில் பேசுகிறத வச்சே நிறைய ஜோதிடர்கள் திறமையானவங்க, அதை நம்ம கோடு போட்டால் ரோடு போடக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய இருக்காங்க. அதை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜாதகத்துக்கு அவங்க சொந்தக்கார ஜாதகத்தில் பாட்டு ஐயா உங்கள் விதி அருமையாக இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட நம்மகிட்ட படிக்கிறதுக்கும் வராங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் நான் சொல்லித்தர விதி எந்த ஒரு நூலிலும் இல்லை. இது வரைக்கும் எந்த ஆசானும் சொல்லி தந்தாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்னுடைய விதி அப்படின்னு அனுபவ விதியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தது திருமணத்தை எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் நம்மகிட்ட ஒரு நாளைக்கு 20-30 ஜாதகம் எனக்கு நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு 30 ஜாதகம் வெயிட்டிங்கில் நிற்கும். ஆனால் இருந்தாலும் கருத்தரங்கத்தில் பல ஜோதிடர்களுக்கு புரிய வைக்கணும், ஜோதிடர்களுக்கு இந்த கருத்து என்னுடைய அனுபவம் போய் சேரணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த கருத்தரங்கத்துக்கு வரேன். பல கருத்தரங்கத்தில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு 10 விதிகள் வச்சிருக்கிறேன். இதில் விதி விலக்கு அப்படிங்கிறதுல அந்த 10 விதியில் ஏதாவது ஒரு விதி தொடர்பு இருந்தால் திருமணம் நடக்குது. அந்த தொடர்பு இல்லைன்னா திருமணம் இல்லை. அதில் நான் கொடுக்குற இந்த விதியில் அதாவது விதி விலக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது 10 ரூல்ஸ்னா 10 ரூல்ஸ், அது பேர் கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வர குழந்தை பேருன்னு நான் பார்த்தேன். குழந்தை பேருன்னா 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதை வச்சு தான் எனக்கு ஆசிரியர்கள் சொல்லி தந்தாங்க. நிறைய புத்தகங்களும் படித்து பார்த்தேன். ஆனால் அது சரியாக எனக்கு புலப்படலை. அப்போ நானும் தனிப்பட்ட முறையை ஆராய்ச்சி பண்ணும் போது லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் ஒருத்தருக்கு குழந்தை பேர், சம்பந்தப்படலைன்னா குழந்தை பேர் இல்லை. ஏன்னா பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பலருக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். நம்மளை அதாவது குடும்ப ஜோதிடராக பயன்படுத்துகிறவங்களும் 20 வருஷத்துக்கு மேலே நம்ம கூட தொடர்பில் இருக்கிறவங்க இருக்காங்க.
அதாவது உதாரணத்துக்கு எடுத்துட்டா திருப்பூர்ல ஒரு 10-20 பேர் நம்மளை எப்ப பார்த்தாலும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நம்மளை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணுவாங்க. ஒரு 20 வருஷமா நம்ம கிட்ட தொடர்புல அது போல நிறைய ஊர்ல இருக்காங்க. அந்த குடும்ப மருத்துவர் மாதிரி நானும் ஒரு குடும்ப ஜோசியர் அவங்களுக்கு அப்படி இருக்கிறேன். அதை என்னுடைய பெருமை நான் சொல்ல வரல, உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வரேன். இப்ப நான் படிச்சதுல அதாவது கருத்தரங்கத்துல நிறைய பேர் நிறைய விதத்துல கருத்துக்கள் சொல்றாங்க. அதாவது ஜோதிடம் பல தலைப்புகளை நிறைய நடக்குது. இருந்தாலும் என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த திருமண காலமும் குழந்தை பேரு, அதே மாதிரி அந்த திருமணம் நிலைச்சு நிற்குமா நிற்காதா, அந்த திருமணம் அதான் இருதாரமா ஒரு தாரமா இப்படிங்கிறதுல பல கேள்விகள், திருமணம் சார்ந்த கேள்விகள் நிறைய இருக்கு. முதல்ல அதே போல திருமணத்துக்குமே பிரிவுக்கு பல விதங்கள்ல பலன் எடுக்கிறாங்க. ஆனா நான் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் பலரும் ஃபாலோ பண்ணி பாருங்க. திருமணம் ஒரு ஜாதகத்தை வச்சு அது ஒரு தார திருமணமா இருதாரமா திருமணமா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம். அதே போல குழந்தை பேருனா ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குதா இல்லையான்னு சொல்லிடலாம். ஆனா நான் படிச்சு தந்து எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் 2 ஜாதகம் இருந்தா தாங்க குழந்தை பேரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் இல்லை, நான் அப்படியெல்லாம் பார்த்து அது சரி வரல. ஆனா இவங்களுக்கு கணவனுக்கு எத்தனை குழந்தையோ அத்தனை குழந்தை மனைவிக்கும் இருக்கும் அப்படிங்கிறது 2 ஜாதகம். இது எல்லாம் சில உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு விளக்கினத்தான் என்னுடைய கருத்துக்கள் புரியுன்னு நினைக்கிறேன். நான் இந்த அகத்திய ஜோதிட குழு மூலமாக அதாவது என்னுடைய அனுபவ கருத்துக்களை பாடமாக எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அது அதாவது ரவி ஜெயக்குமார் அவர்கள் அடுத்த மாதத்திலிருந்து அதாவது வகுப்பு நடத்தலான்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் கோயம்புத்தூரில் 3 வகுப்பு போட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த கருத்தரங்கத்து மூலியமாக சிலருக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, உதாரணத்துக்கு சில ஜாதகங்களை போட்டு ஒரு 2-3 ஜாதகமாக போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலான் இருக்கிறேன். அதாவது நான் நிறைய கருத்தரங்கத்தில் போய் பேசினேன். நிறைய பேர் நிறைய விதத்தில் விளக்கம் சொல்லுவாங்க. எங்க அப்பாரு சொல்லுவாரு, அதாவது ஜோதிடத்தை பத்தி எவ்வளவு ஒரு நாள் நாள் கணக்குல வேணாலும் பேசலாம். இருந்தாலும் இந்த கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, துவைக்காத துணி வெளுக்காது. அது போல ஒரு நல்ல கருத்துக்களை விளக்கம் இல்லாம கொடுத்தா அது வீணா போகும் அப்படின்னு எங்க அப்பாரு சொல்லுவார். அதனாலயே நான் எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் போர்டு இருந்தா தான் நான் பேசுவேன். அதாவது 2 ஜாதகம் போட்டாலுமே அது விளக்கத்தோட கொடுப்பேன். அப்பதான் மற்றவங்களுக்கு மனசுல பதிய. ஏன்னா இங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு 40-50 ஜோதிடர் இருக்கிறீங்க, அவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு எளிமையா ஒரு விளக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதையை கொடுக்குறேன். சரி, இவர் பாருங்க, இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகம் 4/11/1970 பிறந்திருக்காரு. ஆனா இவர் 70 பிறந்தாலும் 10/2 PM பிறந்திருக்காரு. இது வரைக்கும் திருமணம் இல்லை. அது ஏன் திருமணம் இல்லை அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இவருக்கு திருமணம் ஏன் நடக்கல அப்படிங்கிற பாக்குறேன். ஆனா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் முதல்ல அதாவது பழைய காலத்து மாதிரி முதல்ல உடன் பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, இது எல்லாம் சொல்லுவேன். இது துருவ கணிதம் எல்லாம் இல்லை. அதான் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஜாதகம் போட்டு கொண்டாந்து தருவாங்க, அதுல எல்லாம் துருவ கணிதம் வராது. ஆனா ஜாதகத்தை பார்த்ததே சொல்லுவேன். அப்ப அப்படி சொல்லும் போது வரப்போற கணவனுக்கோ இல்ல வரப்போற மனைவிக்கோ உடன் பிறந்தவர்கள் இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய அனுபவம். இது பலருக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்ல வரேன். பாருங்க, இந்த ஜாதகர் கூட பிறந்தவர் ஒருத்தர் தான். சரி, இருந்தாலும் மூத்தவர் இருக்காரா அப்படின்னு நான் பாக்குறேன். மூத்தவர்னா 11ஆம் அதிபதி தானே, 11ஆம் இடம் தானே. 11ஆம் அதிபதி செவ்வாய் 11க்கு 6ல போய் மறைஞ்சிருச்சா, அப்படி ஒரு வழி எடுத்துக்கலாம். அதே இந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்கு, 11ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாக்குறோம். செவ்வாய் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு. ஆனா சந்திரன் போய் பாதகத்துல, அப்ப மூத்தவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இளையவர் அப்படின்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கு, தடை அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி எடுத்துக்கு அதையும் பொதுவா கேதுன்னு எடுத்துக்கங்க. 3ஆம் அதிபதி சூரியன், சூரியன் போய் நீசமாயிருச்சு. அப்ப இளையவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லாமல்ல, அப்ப ஜாதகர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லாமல்ல. இப்படித்தான் நான் பலன் எடுக்கிறேன். சரி, அதை விடுங்க. இப்ப இவர் பிறக்கும் போது அது சுக்கிர திசை,
அதாவது சுக்கிர திசை 2 வருஷம் 11 மாசம் 28 நாள். அப்ப திருமண காலம் இல்லை. ஏன்னா திருமணத்தை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றோம். சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் ஒரு 6 வருஷம், சூரியனுக்கு அடுத்து சந்திரன் ஒரு 10 வருஷம், சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் ஒரு 7 வருஷம். இதை கூட்டின எவ்வளோ ஆகும்? 13, 14, 15, 1, 25 வயசு. அப்ப 25 வயசுல கூட இளமையில நிறைய பேருக்கு நான் 21 வயசுல கூட திருமணம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆணுக்கு. அப்ப 25 வயசுல கூட திருமண காலம் தானே ஒரு ஆணுக்கு. 70ல பிறந்தவருக்கு நடக்கலாம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம், 25 வயசுல திருமணம் நடக்கிறதுக்கு செவ்வாய் திசை நடந்தது. அப்ப செவ்வாய் திசையில ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி இதை தானே பாக்குறோம். அதெல்லாம் நான் தொடரதே இல்லை. இப்ப அந்த நடக்கிற திசாநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு தொடர்பு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரல, 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்கல. அப்ப இந்த செவ்வாய் திசையில திருமணத்தை கொடுக்கல. இந்த செவ்வாய்க்கு அடுத்து ராகு திசை வந்தது. ராகு ஒரு 18 வருஷம். சரி, ராகு திசையில நடந்திருக்கலாம்ல. அப்ப 9ல தானே ராகு இருக்கு. அப்ப ராகு திசையில் நடக்கும்ல. ஆனா அங்கதான் இந்த சூட்சமங்களை 10 சூட்சமம் வச்சிருக்கான்னு சொன்னேன். அதாவது திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் பலமா இருக்கணும், சாரம் கொடுத்தவன் பலமா இருக்கணும். அப்ப வீடு கொடுத்தவன் அங்க நீச்சமாயிருச்சா, அப்ப அவருக்கு ராகு திசையில திருமணம் நடக்காதில்ல. சரி, ராகு அடுத்தது குரு திசை வந்தது. குரு ஒரு 16 வருஷம். அப்ப குரு திசையும் நம்ம சேர்த்தும் போது 59 வயசு ஆகுது. அந்த குரு திசையிலாவது நடக்குதுன்னா அந்த குரு 9ஆம் இடத்தை பாக்குது. ஆனா குருவுக்கு வீடு கொடுத்தவன் சரி, குரு சாரமே வாங்கியிருக்கு. குரு பாதகாதிபதி. அந்த குரு 9ஆம் அதிபதியே பாக்குது. ஆனா இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. நம்ம அந்த ரூல்ஸ்ல நம்ம சொல்லியிருப்போம், அஸ்தங்கம், பாதகம், திதிசூனியம் 6, 8, 12. அதாவது 6, 8, 12 மட்டுமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல அஸ்தங்கம், பாதகம், திதிசூனியத்தையும் முக்கியமா எடுத்துக்கணும். திதிசூனியமா இருந்தா கூட ஒரு போராடி கிடைச்சிரும். ஆனா அஸ்தங்கம், பாதகம் கிடைக்காதுங்கிறது அர்த்தம். இவருக்கு 59 வயசு. அந்த குரு திசை நடந்து கூட திருமண காலத்தை கொடுக்கல. சரி, அவருக்கு ஜாதகம் திருமணம் நடக்காது அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோம். சரி, இன்னொரு ஜாதகம் திருமணமாகி 3 நாள்ல பிரிவாயிருச்சு. ஆனா இதுக்கு முதல்லயே சொன்னேன், இந்த திருமணம் நடக்காதுங்க, நடந்தாலும் அது பிரிவாயிரும். இல்லைங்க, அது பொண்ணு நல்ல பொண்ணுங்க, நல்ல ஒரு வசதி உள்ள பொண்ணு, அதனால திருமணத்தை பண்ணி வச்சிடலாங்க நான் அப்படின்னு சொல்லி அவங்களும் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இவர் 23 அதான் 2/3 1990 பிறந்தவர். இவர் கூட பிறந்தவர் யாருமே இல்லை, இவர் ஒருத்தர் தான். அதை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 11ல மாந்தி இருந்தாவே மூத்தவர்கள் இருக்காதுன்னு அர்த்தம். அந்த மாந்தி எங்க இருக்கோ அந்த ஸ்தான அதிபதிகள் இருக்காது. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நட்சத்திர ரீதியா பாக்குற 11ஆம் அதிபதி குரு போய் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னா ராகு சாரம் வாங்கியிருக்கு. அதாவது அந்த உடன்பிறப்புகளை எடுக்கும்போது ராகு சாரம் 6, 8, 12 கூடையவன் சாரம் பெறக்கூடாது. அப்படி பெற்றா அந்த மூத்தவர்களோ அந்த இளையவர்களோ இருக்க மாட்டாங்க. கேது சாரம் கூட பெற்றாலுமே அந்த கேது நடுவர். நம்ம தேவரணி அசுவரணின்னு சொல்லுவான். அதுல கேது நடுவர். அந்த கேது லக்னத்துக்கோ அந்த ஸ்தானத்துக்கோ மறையாம இருந்ததுன்னா அப்ப இளையவரோ இல்ல மூத்தவரோ இருக்கிறார்னு அர்த்தம். அதனால கேது சாரம் பெற்றா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அந்த ராகு சாரம் 6, 8, 12 கூடையும் சாரம் பெறக்கூடாது. அதாவது உடன் பெருப்புக்கள். அப்ப இவர் 11ஆம் அதிபதி ராகு சாரம் வாங்கினால மூத்தவர் இல்ல. இளையவர்னு சொல்லக்கூடிய சந்திரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கு, 6 கூடையும் சாரம். அப்ப இளையவரும் இல்ல. அப்ப இந்த ஜாதகருடன் பிறந்தவர் ஒருவர் தான். இந்த இவருக்கு திருமண காலத்தை பத்தி தான் நம்ம பேச வரோம். திருமணம்னா சுக்கிரன் பிறக்கும் போது 4 வருஷம், சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் ஒரு 6, சூரியனுக்கு அடுத்து சந்திரன் ஒரு 10, சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், அதாவது செவ்வாய் ஒரு 7. இது கூட்டும் போது எவ்வளவு வருது, அதாவது 13, 10, 27 வருது. செவ்வாய்க்கு அடுத்தது அதாவது ராகு திசையை இவருக்கு கொடுத்தது, திருமணம் கொடுத்தது. இப்ப சந்திர திசையில கொடுத்ததா அப்படின்னு பார்த்தா சந்திரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கல, 9ஆம் அதிபதி கூட சேரல. அதனால சந்திர திசையில திருமணத்தை கொடுக்கல. ஆனா
இங்க ராகு திசையில தான் திருமணத்தை கொடுத்தது. ராகு பாருங்க 9ஆம் இடத்துல இருக்குது. அப்ப ராகு திசை, ராகு 9ல் இருக்கும்போது ராகு திசையில திருமணத்தை கொடுத்தது. அப்ப 9ஆம் இடத்துக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது நம்ம புத்திக்கு போகணும். அப்ப புத்தினா 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போகணும். 5ஆம் இடத்துக்கு போகும்போது 5ஆம் இடத்துல அதாவது நம்ம என்ன பண்றோம், அந்த ராகுல அப்படியே ராகுக்கு அடுத்தது குருவுக்கு அடுத்தது அதாவது சனி, இப்படி நம்ம புத்திகளை ஆக்டிவேட் பண்ணுவோம். இது நம்ம கருத்தரங்கத்துல பாடம் நடத்துற மாதிரி ஆயிரும். அதனால தேவையான ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். இந்த ராகு திசை சனி புத்தியில இவருக்கு திருமணத்தை கொடுத்தது. அது எப்படி சனி 5ஆம் இடத்துக்கு 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை சம்பந்தப்பட்டது அப்படின்னா, அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையை 9ஆம் இடத்தை பார்த்தது. அந்த சனி புத்தியில நடந்தது. அதே போல சந்திரன் அந்தரத்தில் நடந்தது. சந்திரன் அந்தரத்துல எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த சந்திரன் லக்னாதிபதியின் சாரம் பெற்றது, பரணி சாரம். அதனால அந்த சந்திர அந்தரத்துல திருமணத்தை கொடுத்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். ஆனா இது 3 நாள்ல பிரிவாயிடுச்சு. இந்த திருமணம் ஏன் 3 நாள்ல பிரிவாயிடுச்சு? அப்ப பிரிவுக்கு பல காரணங்களை நம்ம நிறைய படிச்சோம், நிறைய ஆசிரியர்கள் சொல்லி தந்தாங்க. நான் எளிமையா சொல்லித்தரேன் பாருங்க. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. இதனால நோட் பண்ணிக்கோங்க. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கிடக்கூடாது, புதனும் கிடக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனா முதல் தாரம் நிலைக்காது. இது பல 100 ஜாதகங்கள்ல நிறைய ஜாதகங்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பலருக்கு வழிகாட்டிட்டு இருக்கேன். இப்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிருச்சா, சரி புதன் சொல்லக்கூடியது போய் சூரியனோட அஸ்தங்கம் ஆயிடுச்சா, அதே அந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, செவ்வாய் சாரம், 12 குடையன் சாரம். அதனாலதான் நீங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுத்துருக்குற, நீங்க அது போட்டுங்க அப்படின்னு டைம் போடலையா? அதாவது 12:27 PM. அதான் 12:27 PM. எப்படி? அதுதான் விஷயம். நீங்க நம்ம கிட்ட படிக்கிறதுக்கு வாங்க, தெளிவா சொல்றேன். ஐயா நீங்க அவங்கள அது அப்படியெல்லாம் நீங்க எந்த ஊர் வேணாலும் போட்டுங்க. இந்த ஜாதகம் வருதா, இந்த திசை பத்தி வருதா, பிறந்த ஊரான்னு சொல்லி அதை ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க? நம்ம கிட்ட ஜாதக கிளைண்ட் வர்றாங்க, அவங்களுக்கு பத்தி நம்ம சொல்றோம். இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுதான் போறோம். அதுக்காக நம்ம அட்ரஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா? ஜாதகத்தை அதனாலதான் டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கொடுக்குறேன். அதான் நான் படிச்ச புத்தகத்துல அத ஜாதக கட்டம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அவங்க எழுதுன டைம் எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனா நான் அப்படி சொல்லல, ஒளிவு மறைவு இல்லாம போட்டு உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை, எனக்கு அறிஞ்ச உண்மையை போட்டு உடைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்போ நல்ல ஜாதகம் அப்படின்னா எப்படி, இந்த ஜாதகத்துல குழந்தை பேரு எப்படி அப்படிங்கறதுக்காக நம்ம சொல்ல வரோம். அதே மாதிரி ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி தோஷங்கள்லாம் இருக்கனால திருமணம் தடை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய மேடையில நிறைய ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். செவ்வாய் நீசமானவருக்கு, சுக்கிரன் நீசமானவங்களுக்கும் திருமணம் நடக்குது. அதே மாதிரி ராகு கேது தோஷமா இருக்கிற இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் நடக்குது. அப்ப அதெல்லாம் எதை அடைப்படியா வச்சு நம்ம அந்த திருமணம் நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த திசா புத்தியின் வழியா தான் திருமணம் நடக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். தவிர இந்த கிரகங்களின் தோஷத்தினால் அப்படின்னு இல்லை. அதனால எல்லா கிரகமே நல்ல கிரகம் தான், எல்லா கிரகமே கெட்ட கிரகம் தான். அதனால இந்த கிரகம் நல்ல கிரகம், அந்த கிரகம் கெட்ட கிரகம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரி, இந்த உதாரணத்துக்கு இது ஒரு ஆணின் ஜாதகம். இவருக்கு மனநாள் 19/8/1994. அதாவது குழந்தை அது 8/10 இல்ல, இது வேண்டாம். செவ்வாய் சனி சுக்கிரன், இது குழந்தைக்கு செவ்வாய் சந்திரன் ராகு புதன். இப்ப பாருங்க, இவருக்கு 67 பிறந்தவர், 30/7/67 11:45 AM பிறந்தார். இவருக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா, 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, அழகான மனைவி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ராகு கூட இருக்கிறதுனால அது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இருந்தாலும் அப்ப 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கிறதுனால லக்னத்துல எந்த பாவக அதிபதி இருக்கோ அது நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மனைவி தேடி வந்ததுன்னு வச்சுங்க. இவருக்கு திருமணம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு 1994 திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடக்கும்போது இவருக்கு செவ்வாய் திசையிலிருந்து திருமணம் நடந்தது. அப்ப நம்ம படிச்சதுல என்ன சொல்லுவோம், செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது, 7ஆம் அதிபதி தான் செவ்வாய், அதனாலதான் செவ்வாய் திசையில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி எடுத்துக்கல. அதாவது 9ஆம் இடத்தை சம்மந்தப்படுத்தி தான் திருமண காலத்தை எடுக்கிறேன். அது எப்படி அப்படின்னா, அந்த செவ்வாய் ராகு சாரம் வாங்கியிருக்கு. இந்த திசாநாதன் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படணும். அந்த ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை, சாரத்தின் மூலியமா தான் வேலை செய்யும். இந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்குது. 7லிருந்து ராகுக்கு 3, 7, 11 அதாவது 3, 11 பார்வை உண்டு என்னுடைய அனுபவத்துல. இந்த ராகு 9ஆம் இடத்தை பார்த்தது. அந்த திசாநாதனான செவ்வாய் ராகு சாரம் பெற்றதுனால, ராகு 9ஆம் இடத்தை பார்த்ததுனால ராகு திசையில திருமணத்தை கொடுத்தது. அதுக்கடுத்தது புதன் புத்தியில கொடுத்தது. புதன் புத்தினா அந்த 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 5ஆம் அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் புதன் சாரம் வாங்கியிருக்கு. அதனால சனி புத்தியில, அதாவது சனி 5 குடையவன், அதனால சனி புத்தியில திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தபடியா சுக்கிர அந்தரத்துல திருமணத்தை கொடுத்து, லக்னாதிபதி சுக்கிரன். அதாவது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5, 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னம், அதாவது சுக்கிர அந்தரத்துல. அதனாலதான் திருமண தேதியும் போட்டிருக்கிறேன், அந்த பிறந்த நேரம் அதையும் போட்டிருக்கிறேன், பிறந்த நாளும் போட்டிருக்கிறேன். சரி, இவருக்கு குழந்தை பேருன்னா 5ஆம் அதிபதி போய் 6ல மறைஞ்சிருச்சு. அது 12 குடையவன் சாரம் வாங்கிருச்சு. குழந்தை பேரு தாமதமா கிடைக்கும். நானும் சில ஜோதிடர்லாம் கேட்டேன், இந்த ஜாதகத்தை கொடுத்து எப்பங்க இவருக்கு குழந்தை பேரு அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி குருன்னு சொல்லக்கூடியது 5க்கு 6க்கு போயிடுச்சு, அதுவும் சூரியனோட மறைஞ்சிருச்சு, அதனால குழந்தை பேரு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் அனுபவத்துல பார்க்கும்போது, அந்த சூரியன் இல்ல, இந்த செவ்வாய் திசை லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் குழந்தை பேரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப இவருக்கு லக்னத்தை ராகு பார்க்குது, அதனால செவ்வாய் திசையிலேயே குழந்தை பேரை கொடுத்தது. நான் 9ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை எடுக்கல, 5ஆம் அதிபதி எடுக்கல, குருவை எடுக்கல. லக்னத்தை செவ்வாய் பார்த்தது. அந்த செவ்வாயும் ராகு சாரம் பெற்றதுனால அந்த செவ்வாயிலே குழந்தை பேரு. அதுக்கு அடுத்தது, அதாவது குழந்தைன்னா 1, 5, 9, அப்படி இல்லைன்னா 1, 9, 5 இதுக்குள்ளேயே தான் திசை புத்தி அந்தரம் வரணும் பாருங்க. அதுக்கடுத்து புதன் புத்தியில குழந்தை, அதாவது புதன் புத்தியில. அதுக்கடுத்து சந்திர அந்தரன் பாருங்க. சந்திரன் எப்படி லக்னாதிபதி சுக்கிரன் சாரம், அதனால சந்திர அந்தரத்துல ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தது. அப்பவும் ராகு திசை தான் கொடுத்தது. ராகு போய் ராகு திசையில எப்படி குழந்தையை கொடுக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அந்த ராகு லக்னத்தை பார்க்குது, லக்னம் அது 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 5ஆம் இடத்தையும் பார்க்குது. அதனால ராகு திசை ராகு புத்தி புதன் அந்த இடத்துல 2வது அதுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தது. இப்ப இதுக்கு குழந்தை கொடுத்ததுன்னா இவருக்கு திருமணத்தின் காலத்தையும் கொடுத்ததுன்னா இவர் மனைவிக்கும் அதே போல 2 குழந்தை அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அப்ப மனைவி ஜாதகத்தையும் போட்டு நம்ம விளக்குனா தானே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அப்ளை சொன்னது ஒரு கணவன் ஜாதகம், இது மனைவியின் ஜாதகம். அப்ப கணவனுக்கு 2 குழந்தைகள் இருக்குதுன்னா மனைவிக்கு 2 குழந்தை இருக்கணும் இல்ல? அப்ப கணவனுக்கு திருமண காலம்னா மனைவிக்கு அந்த திருமண காலம் அதே போல 9க்கு சம்பந்தப்படணும் இல்ல? அப்ப இதைய வச்சுதான் நம்ம கிட்ட வரவங்க கிளைண்ட் கிட்ட இந்த காலகட்டத்தில் தாங்க திருமணம் நடக்க, இல்லைன்னா ஏற்கனவே இந்த வருஷத்துல இந்த மாசத்துல திருமணம் நடந்திருக்கும், நடந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமாங்க அது டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தருக்கு எப்ப திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, எளிமையா ஒரு ஜாதகத்தை பார்த்தது 2 நிமிஷத்துலயே சொல்லிடலாம். அப்ப அடுத்த திருமணம், சரி 2வது திருமணம் அப்படின்னா, 2வது திருமணம்னா ஒரு திருமணம் நடந்தா மறுபடியும் அடுத்த திருமணம் 6 வருஷத்துக்கு மேலதாங்க திருமணத்தை கொடுக்குது. ஏன்னா நான் நிறைய ஜாதகத்தை பார்த்தேன். அதனால 2வது திருமணம் அப்படிங்கும் போது அது எப்போ நடக்குதுன்னா 6 வருஷம் லேட் ஆகும். அதனாலதான் அந்த முதல் திருமணம் தடையாகாம இருக்கிறதுக்காக நல்ல விதமா நம்ம ஜோதிடர்கள், நம்ம தான் பிரம்மனுக்கு அடுத்தபடியா மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, நம்மளை தான் கடவுளா அவங்க பாக்குறாங்க. சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு நம்மளை சாமி பேர் வச்சு நம்மளை கூப்பிடுறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா நம்ம அவங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஐயா கேட்டாரு, அதாவது வாஸ்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பிட்டு சொல்றேன். எந்த திசையில வீடு அமையுன்னு, ஒரு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியோ இல்ல செவ்வாயோ எங்க பலமா இருக்குதோ, எந்த வீட்டுல இருக்குதோ அந்த திசையில தான் வீடு அமையும். அது எத்தனை வீடு மாறினாலும் அந்த வீடு தான் அமையும். அப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க, எந்த திசையில இடம் வாங்கலாம், எந்த திசையில வீடு கட்டலாம் அப்படின்னா, 4ஆம் அதிபதி எடுத்துங்க, செவ்வாய் எடுத்துங்க, அது எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவக திசையில தான் வீடு அமையும் அப்படின்னு எளிமையா சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நான் ஜாதகம் பார்க்கும்போது அப்படிதான் சொல்லுவேன். என்கிட்ட வர கிளைண்ட் கிட்ட கூட பிறந்தவங்க இத்தனை பேரு, அதான் இது இத்தனை டிகிரி வாங்கியிருக்காங்களா, அவர் வெளியூர்ல இருக்காரா, வெளிநாட்டுல இருக்காரா, அதே போல அவங்க குடியிருக்க வீடு வடக்கு பார்த்த வீடா இல்ல கார்னர் வீடா, இது எல்லாம் நான் சொல்லுவேன். சொல்லிட்டு தான் அப்புறமா அவங்க கேள்விக்கான திருமண காலத்தை பத்தி பேக்க வரேன்னா திருமணத்துக்கு தான் அப்புறமா தான் சொல்லுவேன். எடுத்ததுமே உங்ககிட்ட நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது இல்ல. முதல்ல சில விஷயங்களை சொல்லிட்டு அப்புறமா அவங்க கேள்விக்கான பலனை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, இது ஒரு பெண் ஜாதகம். இவருக்கு இல்ல, இவருக்கு பாருங்க 10/7/68 இவர் பிறந்தவர். அது ஆண் ஜாதகம், இது பெண் ஜாதகம். இது 7/16 AM. அதனால தேதி, மாசம், வருஷம், டைம் எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கிறேன், நீங்க பாத்துங்க. அதே திருமணத்தின் நாள் வந்து அதே 19/8/94. ஆனா இவருக்கு திருமணம் நடந்தது அன்னைக்கு இவங்களுக்கு செவ்வாய் திசை, புதன் புத்தி, சனி அந்த இடத்துல தான் திருமணம் நடந்தது. இவருக்கு எப்படி 9ஆம் இடத்துக்கு, அதாவது 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்பந்தப்படுது அப்படின்னு பாருங்க. 7ஆம் அதிபதி குரு, குரு போய் 3ல் இருக்காரு. ஆனா நடக்கிறது செவ்வாய் திசை. அதாவது இவர் பிறக்கும் போது திசை சுக்கிர திசை, சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் திசை. செவ்வாய் திசை நடக்கும் போது அந்த திருமண காலத்தை கொடுத்தது. அந்த செவ்வாய் எப்படி சம்பந்தப்படுது அப்படின்னு பார்த்தா, 9ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் பார்வையா செவ்வாயை பார்க்குது. பார்வை சேர்க்கை, அதாவது சாரம், இது மூலியமா தான் நம்ம 10 ரூல்ஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த 10 ரூல்ஸ்ல ஒரு ரூல்ஸாவது சம்மந்தப்பட்டா திருமணம் நடக்குது, சம்மந்தப்படலைன்னா இல்லைன்ட்டு போயிட்டே இருக்காது. இப்ப செவ்வாய் எளிமையா உங்களுக்கு சொல்லிட்டு, செவ்வாய் அந்த 9ஆம் அதிபதியான சனி பகவான் திசாநாதனான செவ்வாயை பார்த்ததால் செவ்வாய் திசையில திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து இருக்கு, புதன் புத்தியில கொடுத்தது. அதுக்கு அடுத்தது 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்தை சனி பகவான் பார்த்தது. அந்த சனி அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது. இப்படித்தான் 2 ஆண் பெண் 2 பொருத்தம் பார்க்கும்போது நான் என்ன பண்றேன், 2 ஜாதகத்துக்கு முதல்ல திருமண காலம் இருக்குதா, அதே போல இவங்க 2 பேர்த்துக்கு குழந்தை பேர் இருக்குதா. அப்ப லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் தான் குழந்தை பேர். இங்க பாருங்க, இந்த 5ஆம் அதிபதி போய் எங்க உட்கார்ந்துருக்குது, அதாவது லக்னத்திலேயே இருக்குது. அப்படின்னாலுமே 5ஆம் இடத்தை சனி பார்க்குது, அந்த குரு 5க்கு பாதகத்துல போயிருச்சு, அதனால குழந்தை பேரு தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி எடுத்துக்கல, லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குது, அதனால செவ்வாய் திசையிலேயே குழந்தை பேர் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு. அதே செவ்வாய் திசை சுக்கிர புத்தி குரு அந்த இடத்துல இவங்களுக்கு குழந்தை பேரு முதல் குழந்தை கொடுத்தது. அதே தேதியில நீங்க இந்த தேதி இதையும் நான் போட்டு வச்சிருக்கிறேன், இதையும் போட்டிருக்கிறேன், நீங்க பாத்துங்க. அதாவது லக்னத்திலேயே அந்த இதே செவ்வாய் திசையில தான் குழந்தை பேர். செவ்வாய் திசை சுக்கிரன் புத்தியில 5 கொடையவன் சுக்கிரன், அது சுக்கிரன். அதுக்கு அடுத்து 9ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குது. குரு அந்த இடத்துல இவருக்கு முதல் குழந்தை. 2வது குழந்தை அதே போல ராகு திசை, குரு புத்தி, சனி அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்தது.
அது எப்படி ராகு எப்படி லக்னத்துக்கு சம்பந்தப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த ராகு வந்து லக்னாதிபதியின் சாரமான புதன் சாரம் ரேவதி நட்சத்திரம் வாங்கியிருக்கு. அதனால ராகு திசையில தான் இவருக்கு 2வது குழந்தையை கொடுத்தது. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருந்ததுனால அந்த அதாவது புத்தியில, அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்தனால குரு புத்தியிலையும் அதாவது லக்னத்தை சனி பார்த்தனால சனி ஆந்தரத்திலையுமே 2வது குழந்தை கொடுத்தது. இப்படித்தான் நிறைய ஜாதகங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி 9க்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் ஒருத்தருக்கு திருமண காலத்தை கொடுக்குது அப்படின்னு நான் திருமண காலத்தை நிர்ணயம் பண்றேன். அதே போல திருமண பிரிவினா அதை புதனோ 7ஆம் அதிபதியோ கிடக்கூடாது, அப்படி கெட்டா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்படிங்கிற. அதே மாதிரி குழந்தை பேருனா இதே போலதான் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தாதான் குழந்தை பேரு, சம்பந்தப்படலைன்னா குழந்தை பேரு இல்லை. இப்படி சில உதாரண ஜாதகங்களை கொடுத்துருக்கிறேன், நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. இந்த காவேரி ஜோதிட சங்கத்தின் மூலமாக என்னை உலக அறிய செய்த காவேரி ஜோதிட சங்கத்தின் குழு தலைவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக உலகம் முழுவதும் என்னை அறிய செய்ய இவர்களும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார்கள். நன்றி. முருகேசன் ஐயா அவர்களுக்கு சரி, என்னுடைய நம்பர் 936 31 48 089. முருகேசன் ஐயா அவர்களுக்கு ஆச்சாரிய ஆறுமுகம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சார் ஒரு போட்டோ எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப நன்றி ஐயா. ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஐயாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கோயம்புத்தூர்ல நேரம் ரொம்ப சிறப்பா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.